தேவாங்கோட வரலாறு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் கடல் வழி பயணத்துல ஒரு வழிகாட்டியா இருந்த ஒரு உயிரினம் தான் இந்த தேவாங்கு அப்படின்னு கூட சொல்லலாங்க. இது இரவு நேரத்துல மட்டும்தான் விழித்திருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இரவு நேரத்துல மட்டும்தான் இறை தேடும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது இரவு நேரத்து கடல் வழி பயணத்துல கூட தெளிவாக வழிகாட்டக்கூடிய ஒரு உயிரினம் தான் இந்த தேவாங்கு. இந்த காணொலியில சொல்லியிருக்கிறது சரியா தவறா அப்படின்னா முழுக்க முழுக்க தவறு தான். ஏன் அப்படின்னா தேவாங்கு வந்து மலைகளிலும் மலை அடிவாரத்திலையும் எங்க மரங்கள் தொடர்ச்சியா இருக்கோ அங்க மட்டும்தான் பார்க்க முடியும். ரொம்ப ரொம்ப அபூர்வமா தரைக்கே வரும். இந்த தேவாங்குக்கும் கடலுக்கும் சம்மந்தமே கிடையாது. இது சொன்ன மாதிரி பாண்டியர்கள் சோழர்கள் வந்து தேவாங்க வச்சு திசை காட்டி போனாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது வேணா அவங்க கூண்டுல வச்சு கொண்டு போயிருக்கலாம் தக்கன. இந்த தேவாங்க எங்க விட்டாலும் வடக்க பார்த்தா உட்காரும் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாது. அது எங்க உணவு இருக்கோ அதை பார்த்து போகணும் தக்கன. இங்க எங்க விட்டாலும் வடக்க பார்த்தா உட்காரும், அதை வச்சு கப்பல்ல போயிடலாம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க தவறு தான். ஒண்ணு, இந்த கதை வந்து மக்கள் மத்தியில கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு. இது வேல்பாரி நாவல்ல இந்த கதை அப்படி வந்தனால அந்த நாவல் வந்து நிறைய மக்கள்கிட்ட போச்சு. அதனால நிறைய பேர் இது உண்மைன்னு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இது யாரும் நம்ப வேணாம், முழுக்க முழுக்க பொய்யான ஒரு கதை தான். இதை தவிர தேவாங்க பத்தி எக்கச்சக்க மூட நம்பிக்கைகள் இருக்கு. அதை பத்தி உங்களுக்கு அடுத்த வீடியோல போடுறேன்.